ஓம் சாந்தி 14/8/2024. இனிமையான குழந்தைகளே, சகோதரன் சகோதரன் என்பது உங்களுடைய அனாதி உறவாகும். நீங்கள் சாக்காரத்தில் சகோதரன் சகோதரிகள். ஆகவே உங்களுக்கு குற்றப்பார்வை ஒரு பொழுதும் ஏற்பட முடியாது. கேள்வி: வெற்றியடைந்த அஷ்டரத்தினங்கள் யார்? அவர்களுடைய மதிப்பு என்ன? பதில்: அஷ்டரத்தினத்தில் வருபவர்களுக்கு மனதில் தவறான சிந்தனைகள் இருக்காது. முழுமையாக தூய்மையான பார்வை இருக்கும். அதாவது கர்மாதீத் நிலையை அடைகிறார்கள். இவர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருக்கிறது என்றால், யாருக்காவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டால் அவர்களுக்கு அஷ்டரத்தினங்களின் மோதிரத்தை அணிவிக்கிறார்கள். இதனால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என நினைக்கிறார்கள். அஷ்டரத்தினமாக மாறக்கூடியவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் சகோதரன் சகோதரன் என்ற நினைவில் நிரந்தரமாக இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களின் பெயர் என்ன? பிராமணன், பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் அநேகர் இருக்கிறார்கள். இதனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பது தெளிவாகிறது. ஏனென்றால் ஒரு தந்தையின் குழந்தைகள் நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள். பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள்தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அநேக குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஒரு புறம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், மற்றொரு புறம் பரமபிதா சிவனின் குழந்தைகள். நிச்சயமாக அவர்களுக்குள் தொடர்பு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஆன்மீக குழந்தைகள். இவருக்கு உலகியல் குழந்தைகளாகும். அவருடையவர் என்றால் சகோதரன் சகோதரன். பிரஜாபிதா பிரம்மாவின் உடையவர் என்றால் சாக்காரத்தில் சகோதர சகோதரிகள் ஆவர். சகோதரன் சகோதரி என்ற உறவு இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் தவறான உறவு ஏற்படாது. உங்களுக்கு இவர்கள் அனைவரும் சகோதரன் சகோதரியாக மாற்றுகிறார்கள் என்ற குரல் கேட்கிறது அல்லவா? இதன் மூலம் தூய்மையான உறவு இருக்கட்டும். குற்ற பார்வை ஏற்படக்கூடாது. இந்த பிறவியில் இந்த பார்வை ஏற்படுவதால் எதிர்காலத்தில் ஒரு பொழுதும் குற்ற பார்வை ஏற்படுவது இல்லை. அங்கே சகோதரன் சகோதரி என்று நினைப்பார்கள் என்று கிடையாது. அங்கே மகாராஜா மகாராணி இருப்பதை போன்றே இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள், நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நாம் அனைவரும் சகோதரன் சகோதரி என புரிந்து கொள்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் இருக்கிறது அல்லவா? பிரஜாபிதா பிரம்மா எப்போது இருந்தார் என்பது உலகத்தினருக்கு தெரியவில்லை. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தை சார்ந்த பிகே என அறிகிறீர்கள். இப்போது இதை தர்மம் என்று கூற முடியாது. இந்த குலம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் பிரம்மா குமார் குமாரிகள். ஒரு பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசு என உங்களால் கூற முடியும். இது புது விஷயம் அல்லவா? நாங்கள் பிகே என நீங்கள் கூறலாம். உண்மையில் நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒரு தந்தையின் குழந்தைகள். அவரை தத்தெடுக்கப்பட்டவர் என்று கூற முடியாது. ஆத்மாக்களாகிய நாம் அவருடைய வாரிசு என்பது அனாதியாகும். அவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். வேறு யாரையும் பரம் என்று கூற இயலாது. முழுமையான தூய்மையானவர்களை தான் பரம் என்று அழைக்கிறார்கள். அனைவருக்குள்ளும் தூய்மை இருக்கிறது என்று கூற முடியாது. இந்த சங்கம யுகத்தில்தான் தூய்மையை கற்றுக்கொள்கிறார்கள். கலியுகத்தை சார்ந்தவர், சத்தியுகத்தை சார்ந்தவர் என்று கூறுவது போல நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள். சத்தியுக கலியுகத்தை பற்றி பலர் அறிந்திருக்கிறார்கள்.
ஒருவேளை தொலைநோக்கு புத்தியுடையவர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். கலியுகம் மற்றும் சத்தியுகத்திற்கு இடைப்பட்ட காலத்தை சங்கம யுகம் என்று கூறுகிறோம். ஒவ்வொரு யுகத்திலும் என சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கிறது. நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவது இல்லை என பாபா கூறுகிறார். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தை சார்ந்த பிரம்மா குமார் குமாரிகள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் சத்தியுகத்திலும் இல்லை, கலியுகத்திலும் இல்லை. நிச்சயமாக சங்கம யுகத்திற்கு பிறகுதான் சத்தியுகம் வரும். இப்பொழுது நீங்கள் சத்தியுகத்திற்கு போவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே தூய்மை இல்லாமல் யாரும் போக முடியாது. இந்த சமயம் நீங்கள் தூய்மையாவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். அனைவரும் தூய்மையாக முயற்சி செய்வது இல்லை. பலர் தூய்மையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். போக போக வீழ்ந்து விடுகிறார்கள். பிறகு மறைந்து வந்த அமிர்தத்தை அருந்துகிறார்கள். உண்மையில் அமிர்தத்தை விட்டுவிட்டு விஷத்தை அருந்துபவர்களை சிறிது காலத்திற்கு வரவிடுவது இல்லை. ஆனால் அமிர்தத்தை அளித்த போது விகாரி அசுரர்கள் மறைந்து வந்து அமர்ந்து விட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்திர சபையில் இது போன்ற தூய்மையற்றவர்கள் மறைந்து வந்து அமர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சாபம் ஏற்படும். ஒரு தேவதை ஒரு விகாரியை அழைத்து வந்தார். அவருடைய நிலைமை என்னவாயிற்று என்று கதை கூட கூறுகிறார்கள். விகாரிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக விழுந்து விடுவார்கள். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். விகாரிகளால் முன்னேற இயலாது. அவர்கள் சென்று கல்லாக மாறிவிட்டனர் என்று கூறுகின்றனர். மனிதர்கள் கல்லாகவோ மரமாகவோ மாறுகிறார்கள் என்பது கிடையாது. கல்புத்தியாகி விட்டார்கள். இங்கே வருவதே தங்க புத்தியாக மாறுவதற்காக. ஆனால் மறந்து விஷத்தை அருந்தினால் கல்புத்தியாக இருப்பார்கள் என்பது தெளிவாகிறது. சாஸ்திரங்களில் கூட இவ்வாறுதான் எழுதப்பட்டு இருக்கிறது. இது எதிரிலேயே புரிய வைக்கப்படுகிறது. இந்திர சபை என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. புஷ்பராகம் தேவதை என்று விதவிதமான தேவதைகளை காண்பிக்கிறார்கள். ரத்தினங்களில் கூட வரிசைப்படியாக இருக்கிறது அல்லவா? சிலர் மிகவும் நல்ல ரத்தினமாகவும் சிலர் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிறார்கள். சில ரத்தினங்களின் மதிப்பு மிகவும் குறைவாகும், சிலரின் மதிப்பு மிகவும் அதிகமாகும். 9 ரத்தினங்களின் மோதிரம் செய்கிறார்கள், விற்கின்றார்கள். பெயர் ரத்தினங்கள் என்பதாகும். இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? இது வைரம், இது மரகதம், இது மாணிக்கம், புஷ்பராகம் கூட இருக்கிறது. இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது. அவற்றின் மதிப்பிலும் வித்தியாசம் இருக்கிறது. இவ்வாறுதான் மலர்களுடன் ஒப்பிடப்படுகிறது. அவைகளிலும் பலவிதம் இருக்கின்றது. யார் யார் எத்தகைய மலர் என குழந்தைகளுக்கு தெரியும். பிராமணிகள் வழிகாட்டிகளாக வருகிறார்கள். அவர்கள் நல்ல மலர்கள். சில மாணவர்கள் கூட புரிய வைப்பதில் மிகவும் கூர்மையாக இருக்கிறார்கள். பாபா பிராமணிக்கு மலர் கொடுக்காமல் அவருக்கு கொடுத்தார். கற்றுக் கொடுப்பவர்களை விட அவர்களுக்குள் நல்ல குணம் இருக்கிறது. சிலருக்கு கோபம் என்ற பூதம், பேராசை என்ற பூதம் என அவகுணம் இருக்கிறது. இவர் மனசுக்கு பிடித்த வழிகாட்டி, இவர் 2ஆம் நம்பர் என பாபாவிற்கு தெரியும். ஒரு சில வழிகாட்டிகள் இந்த அளவிற்கு பிடித்தமானவர்களாக ஆவது கிடையாது. எவ்வளவு மாணவர்களை யார் அழைத்து வருகிறார்களோ அவ்வளவு அவர்கள் பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்கள். கற்றுக் கொடுப்பவர்களே மாயையின் தாக்கத்தில் வந்து விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். சிலர் புதைக்குழியிலிருந்து வெளியே எடுப்பதற்காக சென்று தானும் மாட்டிக்கொள்கிறார்கள். மாயை மிகவும் கடுமையானதாகும்.
குற்றப்பார்வை மிகவும் ஏமாற்றுகிறது என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். குற்றப்பார்வையோடு இருக்கிறவரை சகோதரன் சகோதரிகளுக்கு என்ன கட்டளை கிடைத்திருக்கிறதோ அதன்படி நடக்க முடியாது. நல்ல பார்வை குற்றப்பார்வையாக மாறிவிடுகிறது. குற்றப்பார்வை விலகி உறுதியான தூய்மையான பார்வை அடையும் நிலைக்கு கர்மாத்தீத் என்று பெயர். இந்த அளவிற்கு தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றாக இருந்தாலும் விகாரத்தின் பார்வை கூடாது. இங்கு நீங்கள் சகோதரன் சகோதரியாக இருக்கிறீர்கள். இடையில் ஞானவாள் இருக்கிறது. நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஆனால் பாபா ஈர்ப்பு ஏற்படுகிறது, அந்த நிலை இன்னும் உறுதியாகவில்லை என்று எழுதுகிறார்கள். இப்படி ஆகக்கூடாது என முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். முழுமையாக தூய்மையான பார்வை ஏற்படும் பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு விகார எண்ணங்களும் ஏற்படாத நிலைக்குதான் கர்மாத்தீத் நிலை என்று பெயர். இந்த குறிக்கோளை அடைய வேண்டும். எவ்வளவு அதிசயமான மாலை உருவாகிறது! 8 ரத்தினங்களின் மாலை. அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். சூரிய வம்சம் சந்திர வம்சம் இங்கேதான் உருவாகிறது. அவர்கள் அனைவரையும் சேர்த்து முழுமையாக தேர்ச்சி அடைந்து ஸ்காலர்ஷிப் அடையக்கூடியவர்கள் 8 ரத்தினங்கள் தான். இடையில் அவர்களை ரத்தினமாக மாற்றக்கூடிய வைரம் சிவனை வைக்கிறார்கள். இதனால் தான் இந்த ரத்தினங்கள் உருவாகியது. கிரகச்சாரம் பிடித்துவிட்டால் 8 ரத்தினங்களின் மோதிரத்தை அணிகிறார்கள். இந்த சமயம் பாரதம் முழுமையிலும் ராகுவின் கிரகச்சாரம் பிடித்திருக்கிறது. முதலில் விருக்ஷபதி அதாவது பிரகஸ்பதி தசை இருந்தது. நீங்கள் சத்யுக தேவதைகளாக இருந்தீர்கள். முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். பிறகு ராகுவின் கிரகணம் ஏற்பட்டது. இப்போது நம்மீது பிரகஸ்பதி தசை இருந்தது. பெயர் விருக்ஷபதி என அறிகிறீர்கள். சுருக்கமாக பிரகஸ்பதி என கூறப்படுகிறது. நாம் உலகிற்கு அதிபதியாக இருந்தபோது பிரகஸ்பதியின் தசை இருந்தது. இப்போது ராகுவின் தசை பிடித்து விட்டது. எனவே நாம் சோழியை போன்று மாறியிருக்கிறோம் என ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்து விடுவோமா என குருக்களிடம் சென்று கேட்கிறார்கள். இங்கே கூட பாபாவிடம் நாங்கள் தேர்ச்சி அடைந்து விடுவோமா என கேட்கிறார்கள். இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஏன் தேர்ச்சி அடைய மாட்டீர்கள்? ஆனால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. புயலை கொண்டு வருகிறது. இந்த சமயம் சரி, இன்னும் போக போக அதிகமான புயல் வந்தால் இப்போது நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு நான் எப்படி உத்தரவாதம் அளிக்க முடியும்? முன்பு மாலையை உருவாக்கினார். அதில் யாருக்கு 2வது 3வது இடத்தை ஒதுக்கினாரோ அவர்கள் இன்று இல்லை. ஒரே அடியாக முள்ளாக மாறிவிட்டார்கள். எனவே பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியாது என பாபா கூறுகிறார். யுத்த மைதானம் அல்லவா இன்று பிராமணன், நாளை சூத்திரன் ஆகி விடுவார்கள். விகாரத்தில் விழுந்தனர் என்றால் சூத்திரன் ஆகி விட்டனர். ராகுவின் கிரகணம் பிடித்து விட்டது. துரோகி ஆகி விடுகிறார்கள். இவ்வாறு எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யத்தில் இருந்து மற்றொரு ராஜ்யத்திற்கு சென்று சரணடைந்து விடுகிறார்கள். அவர்களும் பார்ப்பார்கள். தனக்கு பயன்படுவார் என்று தெரிந்தால் அடைக்கலம் கொடுத்து விடுகிறார்கள். இவ்வாறு பலர் தேச துரோகிகளாகி விமானம் உட்பட எடுத்து சென்று வேறு ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் விமானத்தை திரும்ப கொடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விடுவார்கள். விமானத்திற்கு அடைக்கலம்
அடைக்கலம் கொடுப்பது இல்லை. அது அவர்களின் சொத்து. அவர்களின் பொருளை அவர்களுக்கே கொடுத்து விடுவார்கள். மற்றபடி மனிதனுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றான். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் சரணடைந்து உள்ளீர்கள். எங்களுடைய மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்றீர்கள். என்னை இவர்கள் துயிலுரித்தார்கள். தூய்மையற்றவர் ஆவதிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று திரௌபதி அழைத்தார். சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் துயிலுரிவது இல்லை. அவர்களுக்கு முழுமையான நிர்விகாரி என்கிறார்கள். சிறிய குழந்தைகள் கூட விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். இல்லறத்தில் இருந்தாலும் முழுமையான நிர்விகாரியாக இருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் கூட விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்கிறார்கள். அதுவே நிர்விகாரி உலகம் ஆகும். அங்கே ராவணன் கிடையாது. அதற்கு ராமராஜ்யம் என்று பெயர். ராமர் என்று சிவபாபாவிற்கு தான் கூறப்படுகிறது. ராமரின் பெயரை ஜபித்தல் என்பதன் பொருள் தந்தையை நினைவு செய்தலாகும். ராம் ராம் என்று கூறும் பொழுது புத்தியில் நிராகாரர் தான் இருக்கிறார். ராம் ராம் என்று கூறுகிறார்கள். சீதையை விட்டு விடுகிறார்கள். கிருஷ்ணரின் பெயரை எடுக்கும் பொழுது ராதையின் பெயரை விட்டு விடுகிறார்கள். இங்கே தந்தை ஒருவரே. அவர் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். கிருஷ்ணரை பதீத பாவனர் என்று கூற முடியாது. சிறிய வயதில் ராதையும் கிருஷ்ணரும் சகோதரன் சகோதரி கிடையாது. வெவ்வேறு ராஜ்யத்தினர். குழந்தைகள் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகள் மலர் போன்றவர்கள். அவர்களுக்குள் விகாரத்தின் பார்வை இருக்காது என பாபா கூறுகிறார். பெரியவர்கள் ஆகின்ற பொழுது பார்வை மாறுகிறது. ஆகவேதான் குழந்தையையும் மகாத்மாவையும் சமம் என்கிறார்கள். அதாவது குழந்தை மகாத்மாவை விடவும் உயர்ந்தவர். மகாத்மாவிற்கு நாம் விகாரத்தினால் பிறந்திருக்கிறோம் என்று தெரியும். குழந்தைக்கு அதுவும் தெரியாது. குழந்தை அப்பாவினுடையவரானதும் சொத்து கிடைக்கிறது. நீங்கள் உலக ராஜ்யத்தின் அதிபதி ஆகின்றீர்கள். நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள் என்பது நேற்றைய விஷயம். இப்பொழுது மீண்டும் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இவ்வளவு பிராப்தி கிடைக்கிறது. எனவே கணவன் மனைவி சகோதரன் சகோதரியாக ஆகி தூய்மையாக இருப்பது என்ன பெரிய விஷயம்? சிறிதாவது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ஆம், வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் குரு பார்வையில் செல்கிறீர்கள். சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். பிறகு படிப்பிற்கேற்ப சிலர் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். சிலர் மத்தியமான பதவியை அடைகிறார்கள். சிலர் மலராகிறார்கள். சிலர் என்னவோ ஆகிறார்கள். தோட்டம் அல்லவா? பிறகு பதவியும் அவ்வாறே பெறுகிறார்கள். இவ்வாறு மலராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகையால் குழந்தைகளுக்கு காண்பிப்பதற்காக பாபா மலர்களை எடுத்து வருகிறார். தோட்டத்தில் பல்வேறு விதமான மலர்கள் இருக்கின்றன. சத்தியுகம் என்பது மலர் தோட்டம். இது முள்காடு. இப்போது நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஒருவருக்கு ஒருவர் முள் போன்று குத்துவதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கின்றனர். யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றனரோ அவ்வளவு வெற்றி அடைகிறார்கள். காமத்தை வெல்வதால் தான் உலகை வெல்ல முடியும் என்பது முக்கியமான விஷயம். இது குழந்தைகள்தான் செய்ய வேண்டும். இளைஞர்கள் மிக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். வயதானவர்கள் சற்று குறைவு. வானப்பிரஸ்த நிலையை அடைந்தவர்களுக்கு இன்னும் குறைவு. குழந்தைகளுக்கு மிகவும் குறைவு. நமக்கு உலகத்தின் ராஜ்யத்தில் சொத்து கிடைக்கிறது. அதற்காக இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருந்தால் என்ன என அறிகிறீர்கள். அவர்களுக்கு பால பிரம்மச்சாரி என்று பொருள். கடைசி வரை தூய்மையாக இருக்கிறார்கள். தூய்மையாக மாறக்கூடியவர்கள்
குழந்தைகளுக்கு பாபாவின் ஈர்ப்பு ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஞானம் கிடைத்துவிட்டால் தப்பித்துக் கொள்ளலாம். சிறிய குழந்தைகள் தூய்மையாக இருப்பார்கள். பிறகு வெளியே பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது அந்த தொடர்பின் தாக்கம் ஏற்படுகிறது. நல்ல தொடர்பில் இருந்தால் பிரகாசிப்பார்கள், தீய தொடர்பில் இருந்தால் மூழ்கி போவார்கள். நான் உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறேன் என பாபா கூறுகிறார். சத்யுகம் என்பது முற்றிலும் புதிய உலகம். மிகவும் குறைவான மனிதர்களே அங்கு இருப்பார்கள். பிறகு வளர்ச்சி அடைகிறது. அங்கே மிக சில தேவதைகளே இருக்கிறார்கள். எனவே புதிய உலகிற்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவின் மனதிற்கு பிடித்தவர் ஆவதற்கு குணம் நிறைந்தவராக வேண்டும். நல்ல நல்ல குணங்களை கடைபிடித்து மலர் போல ஆக வேண்டும். அவகுணங்களை நீக்க வேண்டும். யாரையும் முள் போன்று குத்தக்கூடாது. இரண்டாவது, முழுமையாக தேர்ச்சி அடைவதோடு உதவித்தொகை பெற வேண்டும் என்றால் எதுவும் நினைவிற்கு வராத அளவிற்கு முழுமையான தூய்மையான பார்வை வரும் அளவிற்கு மனநிலையை உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் குரு பார்வை உடையவராக இருக்க வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயனுள்ளதாக ஆக்கி எப்பொழுதும் பிராப்திகள் நிரம்பியவராகக்கூடிய திருப்தியின் மணி ஆகுக. விளக்கம். பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பொக்கிஷம் திருப்தியாக இருப்பது. எங்கே அனைத்து பிராப்திகளும் உள்ளனவோ அங்கே திருப்தி இருக்கும். எங்கே திருப்தி உள்ளதோ அங்கே அனைத்தும் இருக்கும். யார் திருப்தியின் ரத்தினமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்து பிராப்தி சொரூபமாக இருப்பார்கள். அவர்களுடைய பாடல், எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அதையெல்லாம் அடைந்து விட்டேன். அதுபோல அனைத்து பிராப்தி சொரூபம் ஆவதற்கான விதி கிடைத்துள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்துவது. ஏனென்றால் எவ்வளவு பயனுள்ளதாக ஆக்குகிறீர்களோ அந்த அளவு பொக்கிஷங்கள் அதிகரித்து கொண்டே செல்லும். ஸ்லோகன். யார் எப்பொழுதும் நல்ல தன்மை என்ற முத்துகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவகுணங்களாகிய கூழாங்கற்களை தேர்ந்தெடுப்பது இல்லையோ அவர்கள்தான் புனிதமான அன்னப்பறவை என அழைக்கப்படுகிறார்கள். ஓம் சாந்தி.